இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி வந்து டே வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா என் பையனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன். ஸோ அவர் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாரு. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுன்றதுனால அவனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செஞ்சேன். ஸோ அன்றைக்கி அவன் வந்து என்கிட்ட அம்மா எனக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால வந்து பன்னீர் பட்டர் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டுட்டேன். நான் பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சப்பாத்தியும் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ வந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலான்னு பொரி உருண்டை வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த கேப்லேயே என் ஹஸ்பண்ட் வந்து அவனை எழுப்பி குளிக்க ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவனுக்கு யூனிஃபார்ம் மட்டும் நான் அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே அவனுக்கு என்னென்ன தேவை ஸ்கூல் பேக்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அவன் போகிறது இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட்னால ஸோ அவனுக்கு பழைய புக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ புது புக்ஸ்ன்றதுனால கொஞ்சம் பார்த்து எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ சார் வந்து குளிச்சுட்டு வந்துட்டார். அவருக்கு நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் கிளம்பி குட் பாயாக ஸ்கூலுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் என்னோட வீட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.